நம்ம இந்த வீடியோ 11th அக்கௌண்ட்ஸ்க்கான ஃபஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பசங்களை பார்க்குறோம். ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாவட்டங்களுக்கு தொடர்ச்சி இதுதான் வந்திருக்கு. ஸோ அதனால இதை அப்லோட் பண்ணியிருக்கேன். இதுலேருந்து பல கேள்விகள் முதல் இல்லை இந்த கொஸ்டின் பேப்பரை கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பசங்க இந்த கொஸ்டின் பேப்பர் தயவு செஞ்சு எல்லாத்தையும் நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்த சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் உட்பட நம்ம சேனல் தொடர்ச்சியான வீடியோக்கள் கண்டினியூஸ் அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுறேங்கப்பா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்துப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் பின் வருவனற்றில் எது கணக்கியலின் பிரிவுகளில் இடம்பெறாது. செகண்ட் ஒன் நிதி தகவல்களின் அகப்பயனாளராக கருதப்படுவர் யார். தேர்ட் ஒன் வணிகத்தின் உரிமையாளர் இட்ட முதலிற்கு வணிக நிறுவனம் கடன் பட்டிருக்கிறது என்பதை கூறும் கருத்து டேஷ் ஆகும். ஃபோர்த் ஒன் ஜிஏபி என்பது டேஷ் ஆகும். ஃபிஃப்த் ஒன் ஒரு நிறுவனத்தின் சொத்துக்கள் மதிப்பு 1 லட்சம் மற்றும் அதன் வெளியாட்டுகளுக்கான பொறுப்புகள் 60,000 எனில் அந்நிறுவனத்தில் முதல் டேஷ் ஆகும். சிக்ஸ்த் ஒன் சொத்து கணக்கு கையாள்வது டேஷ். செவன்த் ஒன் இரட்டை பதிவு முறையில் கணக்குகளை பதிவு செய்யும் போது நடவடிக்கைகளை பாதிப்பது டேஷ் ஆகும். எய்த் ஒன் பற்று மற்றும் வரவு இனங்களை குறிப்பீட்டிலிருந்து பேரேட்டு கணக்குகளில் எடுத்து எழுதும் நடைமுறையை இவ்வாறு அழைக்கலாம் என்பது டேஷ் ஆகும். நெக்ஸ்ட் இப்போ 9th ஒன் பா ஏ என்பது டேஷ். 10th ஒன் நிதிநிலை கணக்கின் அடிப்படையாக விளங்குவது டேஷ். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பகுதி 2 பகுதி 2 பொறுத்தவரைக்கும் 2 மார்க்ஸில் ஏதேனும் 5 அட்டன் பண்ணால் போதும். வினா எண் 17வது மட்டும் கட்டாய வினா கொடுக்கப்பட்டுள்ளது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன், நல்லா பார்த்துட்டு போங்க. 11th ஒன் கணக்கியலை வரையறு. 12th ஒன் கணக்கியல் கருத்துக்கள் என்றால் என்ன. 13th ஒன் குறிப்பேட்டில் பதிவு செய்தல் என்பதன் பொருள் என்ன. 14th ஒன் பற்று இருப்பு என்றால் என்ன. 15th ஒன் பின் வருவனவற்றை ஆள்சர் கணக்கு, சொத்து கணக்கு மற்றும் பெயரளவு கணக்கு என்று வகைப்படுத்துக. முதல் அறைகளன் சம்பளம் பெற்றது மற்றும் கொள்முதல். ஓகேங்களா. 16th ஒன்ப்பா குறிப்பேட்டு பதிவுகளை தருக. ஜனவரி 2025 ரொக்கத்துடன் தொழில் தொடங்கியது மற்றும் வங்கியில் செலுத்திய ரொக்கம். ஓகேங்களா. ஸோ இதை பார்த்து வச்சுங்க, காட்டுறேன் பாருங்கள். 17th ஒன். ஓகேங்களா. இது நெக்ஸ்ட் பகுதி ஈப்பா. ஸோ 3 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஏதேனும் 5 அட்டன் பண்ணால் போதும். 24 வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக கொடுத்துருக்காங்க. 18th ஒன் கணக்கியலின் பிரிவுகளை சுருக்கமாக கூறுக. 19th ஒன் பணம் சார்ந்த நடவடிக்கைகள் மற்றும் கணக்கியலில் பதியப்படுத்தல் வேண்டும் விவரி. 20 இரட்டை பதிவு கணக்கியல் முறையின் பொன்னான விதிகளை தருக. 21 கணக்கியல் சமன்பாட்டின் நிரப்புக. ஓகேங்களா. ஸோ எதில் மிஸ்ஸிங்காக இருக்கோ அதில் ஃபில் பண்ணுங்கப்பா. 22 பொறுத்த வரைக்கும் பின்வரும் நடவடிக்கைகளை ஜவுளி வியாபாரம் செய்யும் மனோகர் அவர்களின் குறிப்பேடுகளில் பதிவு செய்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 23 2018 ஜனவரி 1 அன்று வினோத் என்பவரின் ஏடுகளில் கீழ்கண்ட இருப்புகள் காணப்பட்டன. சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் 24 பேரேடு என்றால் என்ன, அதன் பயன்பாடுகள் யாவை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், டாப் மோஸ்ட் ரிப்பீட்டடிவ் கேள்விகள் தான் இதில் கொடுக்கப்பட்டுள்ளது, நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் 5 மார்க்ஸை பொறுத்தவரை 25வது கொஸ்டின் வாகன உதிரி பாகங்கள் விற்பனை செய்யும் சசிகுமாரின் ஏடுகளில் பின்வரும் நடவடிக்கைகளுக்கு குறிப்பேட்டு பதிவு தருக. ஓகேங்களா. அல்லது குறிப்பேட்டின் பேரேட்டுடன் வேறுபடுத்துக. டிஃபரன்ஷியேட் எனி 5 பாயிண்ட்ஸ் எழுதினா போதும். 26 பொறுத்த வரைக்கும் பின்வரும் நடவடிக்கைகளை குறிப்பேட்டில் பதிந்து பேரேட்டில் எடுத்து எழுதுவோம். 2016 ஜனவரி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அல்லது நவீன வணிக உலகின் கணக்காளரின் பங்களிப்பு பற்றி விளக்குக. 27 ஆட்டோமொபைல் நிறுவனம் நடத்தும் ராணியின் ஏடுகளில் பின்வரும் விவரங்களை கணக்கியல் சமன்பாட்டை பதிவு செய்க. அல்லது பின்வரும் நடவடிக்கைகளை ரோஜா ஓட்டலின் குறிப்பேடுகளில் பதிவு செய்க. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் சொல்லிட்டு அனைத்து கேள்வியும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இதிலிருந்து பல கேள்விகள் வரலாம், இல்லை இந்த கொஸ்டின் பேப்பரோடு கேட்கலாம். இதிலிருந்து கிட்டத்தட்ட 50 to 60% கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம பசங்க எல்லாத்தையும் பக்காவாக படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தது சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ் உங்களோட பப்ளிக் எக்ஸாம் வரைக்குமே தொடர்ச்சியாக போடுவோம் இப்போ நம்ம சேனலில். சாரி, உங்கள் ஆனுவல் எக்ஸாம் வரைக்கும் போடுவோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. டாட்டா, பை பாய்.